ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த லாக்டவுன் டைமில் பிள்ளைங்களுக்காக வீட்டிலையே நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கடையிலேருந்து எதுவும் வாங்க வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸை வச்சு எப்படி ஸ்வீட் பண்ணலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அரிசி மாவை இதில் போட்டுடலாம். இது நல்லா வறுத்து எடுத்துருங்க, கறியை விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுபட தொடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் மில்க்கு விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் அரை டேபிள் ஸ்பூன் வறுத்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், இல்லைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அப்படியே கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். நாங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு கட்டி பதத்தில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துடலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இது அடிப்பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் உண்டு ஒரு கட்டி பதத்துக்கு வருது. இப்போ நல்லா இது பேனில் ஒட்டாதபடி வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். நாங்கள் இதில் நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடியாகி ஒரு கேசரி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆற விடுங்க. இது கொஞ்சம் ஆறி லைட் சூடு வந்ததுக்கு பிறகு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுருங்க. மேலே வேணால் நீங்கள் ஆயில் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்வீட்டு பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை நீளமாக அந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இன்ஸ்டன்ட் தேங்காய் துருவல். இது நீங்கள் தேங்காய் துருவல் இல்லை பிரெட் க்ரம்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துதுன்னு இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.